திரையரங்குகளில் படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்படும் போது திரையரங்கில் உள்ள திரையில் தேசிய கொடியும் இடம்பெற வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் விவரங்களை தருவதற்காக நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, எந்த வழக்கோட விசாரணையில இந்த உத்தரவு உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இந்த உத்தரவோட முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம், பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. திரையரங்குகளில் தேசிய கீதம் சரியான முறையிலே திரையிடப்படுகிறதா இல்லையா, இசைக்கப்படுகிறதா இல்லையா, அதற்கு எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்களா என்று இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. மும்பையிலே ஒரு திரையரங்கிலே தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது ஒரு சிலர் அதற்கு மரியாதை தெரிவிக்காமல் எழுந்திருக்காமல் அமர்ந்திருந்ததாகவும் மற்றவர்கள் அவர்களை உடனடியாக எழுந்து மரியாதை செலுத்தும்படி கூறியதாகவும் இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது போன்றவை மொபைல் போன் மூலமாக வீடியோவாக எடுக்கப்பட்டு அந்த காட்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக பரவி பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. ஆகவே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பாகவே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அந்த நேரத்திலே திரையிலே தேசிய கொடி காட்டப்பட வேண்டும். அனைவரும் திரையரங்கில் இருக்கும் அனைவருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மத்திய அரசு இந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அனைத்து மாநில அரசுகளுக்கும் இந்த உத்தரவின் நகலை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன என்பதை அனைத்து மாநிலங்களுக்கும் கணபதி, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது தொலைபேசி இணைப்பில் தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தின் திரு அபிராமி ராமநாதன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திரையரங்குல படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்படணும், திரையில தேசிய கொடி இடம்பெற வேண்டும் என்று சற்று முன்பாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த உத்தரவை வரவேற்கிறேங்க. ஏன்னா நான் பிறந்தது ஆகஸ்ட் மாசம் 26 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனே. அப்ப இருந்த ஒரு தேசிய பற்று இப்ப இல்லாம போயிட்டு இருக்கோம். ஒரு சந்தேகம், எங்க தேசிய கீதம் பாடினாலும் அது யாருக்கும் அது என்னன்னு புரியவும் இல்லை, பாடவும் தெரியல. அப்படி இருக்கையில இது எல்லாரையும் பழக்கப்படுத்துறதுக்கு சினிமா ஒரு நல்ல கருவி. அதனால சினிமா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தேசிய கீதத்தை போட்டா முதல்ல எல்லாரும் மரியாதை எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த டயத்துல யாரும் நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். அதே சமயம் அதை பாட கத்துக்குவாங்க. அதனால இந்த ஒரு உத்தரவை நான் மேலும் மேலும் வரவேற்கிறேன். திரு அபிராமி ராமநாதன், உங்க காலத்துல இது இசைக்கப்பட்டுச்சு, தற்போது இது இசைக்கப்படுவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள்ல என்ன நிலைமை இருக்கிறது? நிலைமைகள்ல இது போடுறத பத்தி ஒன்னும் தவறே கிடையாது. அதான் நிலைமை. இல்ல, தற்போது திரையரங்குகள்ல தேசிய கீதம் வாசிக்கப்படுதா? நீங்க ஒரு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவரா இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறேன். அதான் என்னுடைய கருத்து, எல்லாரும் வாசிக்கணும், இதை எல்லாரும் திரையிடணும் இந்த படத்தை. திரு அபிராமி ராமநாதன் இலபேசி இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, மறுபடியும் பதிவு பண்ணுங்க. ஹலோ. தொடர்ந்து நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க. திரையரங்குகளில் படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்றும் திரையரங்கில் உள்ள திரையில் தேசிய கொடி இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சற்று முன்பாக இந்த உத்தரவு குறித்த விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, மறுபடியும் இந்த உத்தரவு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கும் மரபு. ஆனால் பல்வேறு திரையரங்குகளிலே திரைப்படம் முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் இயக்கப்படுகிறது. ஆகவே அந்த நேரத்திலே மக்கள் திரைப்படம் ஏற்கனவே முடிந்துவிட்ட காரணத்தால் எழுந்து சென்று விடுகிறார்கள். ஒழுங்காக அங்கே எழுந்து நின்று தேசிய கீதத்துக்கு மரியாதை தரப்படுவது இல்லை. இது போன்ற பல்வேறு புகார்கள் பல இடங்களிலிருந்து வந்ததன் காரணமாகத்தான் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறது. இந்த தீர்ப்புப்படி திரையரங்குகளிலே திரைப்படத்தை திரையிடுவதற்கு முன்பாகவே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அதே சமயத்திலே திரையிலே தேசிய கொடி காட்டப்பட வேண்டும். திரையரங்கிலே இருக்கும் அனைவரும்
எழுந்து நின்று தேசிய கீதத்துக்கு மரியாதை தர வேண்டும். இது மரபாக ஏற்கனவே இருந்து வருவதில் இதை மாற்றங்களை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவாக இதை பிறப்பித்திருக்கிறது. இதை மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் நகலை அனுப்பி இந்த தகவலை தெரியப்படுத்தி இதை அமல்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக்கப் போகிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பிறப்பித்தாகிவிட்டது. மத்திய அரசு தொடர்ந்து இதை மாநில அரசுகள் அனைவருக்கும் அனுப்புவார்கள். கணபதி, நீங்க இணைப்பில் தொடர்ந்து திரு பன்னீர்செல்வம், தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. திரையரங்குகள்ல காட்சிக்கு முன்னதாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி உத்தரவு வந்திருந்தால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்போம். அதில் எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் எந்த விதமான அசௌகரியங்களும் கிடையாது. நாட்டு பற்றி வளர்ப்பதற்கு திரையரங்குகள் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை என்று தெரிவித்து கொள்கிறேன். திரு பன்னீர்செல்வம், ஏற்கனவே தமிழகத்துல ஒரு சில திரையரங்குகள்ல தேசிய கீதம் இசைக்கப்பட்டும் மற்ற திரையரங்குகள்ல தேசிய கீதம் இசைக்கப்படாத ஒரு நிலையும் இருக்கிறது. பொதுவா திரையரங்குகளுக்கு மத்திய அரசு மாநில அரசோட சுற்றறிக்கை உத்தரவு என்பது எப்படியாக இருக்கிறது? இல்ல முதல்ல படம் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் போட வேண்டும் என்று உத்தரவு அமலில் இருந்தது. அது அப்புறம் விலக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இசையமைக்கல தவிர இப்போ அந்த உத்தரவு அமலில் இல்லை. இப்பொழுது புதுசாக வந்தா நாங்கள் அதை இசையமைக்க தயாராக இருக்கிறோம். அது படம் முடியும் போது தான் போடணும்னு முதல்ல இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கும் போது இல்லை, படம் முடியும் பொழுது தேசிய கீதம் விதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருந்தது. இப்பொழுது மாறுபட்டு ஒரு உத்தரவு வந்ததால் அதை நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோம். திரு பன்னீர்செல்வம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, இந்த சினிமா தியேட்டர்ல படம் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை மூலமாக அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த சுற்றறிக்கை எப்போது மாநில அரசுகளுக்கு அனுப்பப்படும்? அது எப்போதிலிருந்து திரையரங்குகளுக்கு அமலாகும்? திரையரங்குகளில் படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்படும் போது திரையரங்கில் உள்ள திரையில் தேசிய கொடியும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. தேசிய கீதம் இசைப்பது பற்றிய உத்தரவு ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இதற்கு முன்பு பேசும்போது மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக நீங்க குறிப்பிட்டீங்க. மாநில அரசுகளுக்கு எப்போது இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படும்? இந்த சுற்றறிக்கையானது எப்போது அனைத்து திரையரங்குகளிலும் அமலாகும்? உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவின் நகல் கிடைத்தவுடன் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹ்தகி அதை சம்பந்தப்பட்ட மத்திய அரசு துறைகளுக்கு அனுப்புவார். பின்னர் அந்த மத்திய அரசு துறைகள் அதை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அனுப்பி வைக்கும். அதாவது மாநில அரசின் தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி வைத்து இதை நடைமுறைப்படுத்தும்படி அவர்கள் வலியுறுத்துவார்கள். அதன் பின்னர் இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துவிடும் என்பதை எதிர்பார்க்கலாம். திரையரங்குகளில் படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்படும் போது திரையரங்கின் திரையில் தேசிய கொடி இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை ஏற்று மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் இந்த உத்தரவில் தேசிய கீதம் இசைக்கும் போது திரையரங்கில் உள்ள அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, எந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? இந்த உத்தரவு குறித்து இந்த தேசிய பற்று நாட்டுப்பற்றை வளர்ப்பது விதமாக நீதிபதிகள் வேறு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? தமிழரசன், மிக முக்கியமாக நாம் பார்க்க போனோம் என்றால் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது அது திரையரங்கமாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள அனைவருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதான் மரபு. இது சரியான முறையிலே பின்பற்றப்படவில்லை
என்று புகார்கள் எழுந்த காரணத்தால் தான் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதை தவிர திரைப்படம் முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டால் அந்த சமயத்திலே யாரும் திரையரங்கிலே காத்திருக்காமல் எழுந்து சென்று விடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் திரைப்படத்திற்கு முன்பாகவே தேசிய கீதத்தை இயக்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகவே தேசிய கீதத்துக்கு தர வேண்டிய சரியான மரியாதை அனைத்து இடங்களும் கிடைக்க வேண்டும் என்ற தாக்கம் காரணமாகவே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். தமிழர் கணபதி, இந்த உத்தரவு பிறப்பிப்பதற்குண்டான வழக்கு யார் தொடர்ந்தது? அந்த வழக்கில குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் எல்லாம் என்னென்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பல்வேறு இடங்களிலிருந்து தேசிய கீதம் இசைக்கப்படும் போது திரையரங்குகளிலே எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்களா இல்லையா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. மும்பையிலே ஒரு திரையரங்கத்திலே போல தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது ஒரு சிலர் எழுந்து நிற்கவில்லை என்றும், ஆகவே எழுந்து நின்று கொண்டிருந்த மற்றவர்கள் அவர்களையும் எழுந்திருந்து மரியாதை தரும்படி வலியுறுத்தினார்கள் என்றும் இது குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம் என்று ஒரு சாரார் சொல்லி வந்த போதிலும் தேசிய கீதம் என்பது நாட்டிலே மிகவும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக போற்றப்படுகிறது. ஆகவே நிச்சயம் அதற்கு மரியாதை தந்தாகவே வேண்டும், அதற்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மத்திய அரசு மூலமாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் சென்று பின்னர் மத்திய அரசுகளை சென்றடைந்த பின்னர் திரையரங்குகளுக்கு மாநில அரசுகள் மூலமாக வந்து சேரும் என எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு எல்லா திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பாகவே தேசிய கீதம் இசைக்கப்படும். அப்போது திரையரங்கில் இருக்கும் அனைவருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். அப்போது திரையிலே தேசிய கொடியும் காட்ட வேண்டும் என்பது இந்த உத்தரவின் சாரமாக இருக்கிறது. இதுவே பின்னர் மாநில அரசுகள் மூலமாக திரையரங்குகளுக்கு உத்தரவாக வந்து சேரும் என எதிர்பார்க்கலாம். கணபதி, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நடிகர் திரு SV சேகர் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், திரையரங்கங்கள்ல காட்சிக்கு முன்னதாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு விசாரணை போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து? ரொம்ப கண்டிப்பா வரவேற்கிறேன். ஆக்சுவலா அந்த காட்சிக்கு முன்னாடி என்பது விளம்பரங்கள் முடிந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடணும். அதாவது விளம்பரமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டா தியேட்டர்ல வந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு அந்த படம் மெயின் பிக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளம்பரங்கள் முடிந்த பிறகு போடும்போதுதான் அந்த தேசிய கீதத்துக்கு உண்டான மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பதில் நான் 100% உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா ஜனங்க ஏந்து போறாங்கிற காரணத்துக்காக தேசிய கொடியை காட்ட மாட்டேன்னு சொல்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுதுங்க? தவிர ஒரு தேசிய கொடிக்கு மரியாதை செய்வது என்பது நம்முடைய குடிமகனுடைய அடிப்படை கடமை. இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு, தேசிய கொடியை யாராவது எரித்தால் அவர்கள் குடியுரிமை ரத்து செய்யப்படும். அப்படின்னா அந்த நாட்டை விட்டு கழித்திடுவாங்கன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல தான் தேசிய கொடியை எரிச்ச உடனே டிவி மீட்டிங்ல உட்காந்து வச்சு பேச விடுறோம். முதல்ல நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய தவறு தேசிய கொடியை தாண்டி கட்சி கொடிகள் அதிகமா இருக்கிறது தான். முதல்ல தேசிய கொடி என்பதை நாம் அதை உணரணும். அந்த பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எப்படி பள்ளிக்கூட பேட்சும் அவங்க பேர் இருக்கோ தேசிய கொடியும் வச்சு 12வது வரைக்கும் அது கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணா கண்டிப்பாக தெரியும். AR ரகுமான் நம்முடைய நாட்டினுடைய 50வது பொன் விழாவில் அந்த வந்தே மாதரம் பாட்டு போட்டு போது அத்தனை பள்ளிக்கூடம் காலேஜ்ல எல்லாம் அதுதான் தீம் மியூசிக்கா இருந்தது. அந்த அளவுக்கு நாமளும் அடுத்த தலைமுறைக்கு தேசிய கொடியை பற்றிய விஷயங்களை சொல்லணும். அது வருஷத்துக்கு ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 மாத்திரம் இந்த கையில முட்டாய் கொடுத்து அந்த பக்கம் கொடி கொடுத்தாக்க அது சரியா வராது. திரு SV சேகர், இந்த உத்தரவை நீங்க வரவேற்றிருக்கிறீங்க. ஏற்கனவே திரையரங்குகள்ல தமிழகத்துல காட்சிக்கு பின்னதாக தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும், இசைக்கப்படணும் அப்படின்ற உத்தரவு இருந்துச்சு. அந்த உத்தரவு சரியா பின்பற்றப்படாத ஒரு நிலையைத்தான் நாம பார்த்தோம். இது எதை வெளிக்காட்டுது? இந்த உத்தரவு தொடர்ந்து பின்பற்றப்படுறதுக்கு வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த உத்தரவு பின்பற்றப்படாத காரணம் மாநில அரசினுடைய ஒரு பொறுப்பற்ற போக்கு. அதாவது இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சி கொடி தான் என்னமோ தேசிய கொடின்னு நினைக்கிற ஒரு மட்டமான மனோபாவம் தான் இப்படி ஆயிடுச்சு. தேசத்திற்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வரக்கூடிய மாநிலங்கள் வரும். அது அந்த என்ன பண்ண முடியும்? 2வது 3வது படிச்சவங்க கூட பதவிக்கு வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். முதல்ல நம்முடைய நாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாட்டுக்கு அப்புறம் தான் மதம், மதத்துக்கு பிறகுதான் ஜாதி, ஜாதிக்கு அப்புறம் தான் இந்த கட்சியெல்லாம் வரணும் நியாயமா.
அந்த மாதிரியான உணர்வு இல்லாதனால்தான் இதை செய்யலைன்னா அடுத்த அது யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டா கூட அடுத்த நிமிடம் அந்த திரையரங்கனுடைய உரிமை ரத்து செய்யப்பட வேண்டும். அது மேல யாரு நிக்கலையோ அங்க இருக்கிறவங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா சென்சார் என்பதே மத்திய அரசினுடையது. சென்சார் ரூல்ஸை இங்க கடைபிடிக்கலைன்னா அது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மோதல் போக்கை கடைபிடிப்பு தான் நம்ம இந்தியாவில் பலகீனமான சூழ்நிலை உருவாவதுக்கு ஒரு காரணமா இருக்கு. திரு எஸ்.வி. சேகர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி. பல நாடுகளுக்கு போயிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட், இதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, ஒரு நினைவூட்டலுக்காக எந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தாங்க? நீதிபதிகள் கூறிய கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்க. ஏற்கனவே திரையரங்குகளில் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்பது முதலில் உத்தரவாகவும் பின்பு தொடர்ந்து வரும் மரபாகவும் இருந்து வந்தது. ஆனால் நாட்பட இது பல இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக பின்பற்றப்படவில்லை என்ற புகார்களே அதிகமாக வந்து கொண்டிருந்தன. நம்ம தேசிய உணர்வை எல்லா விதத்திலையும் எங்கெல்லாம் ஊட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஊட்டணும். திரைப்படம் பார்க்கிற போது எண்டில் அந்த தேசிய கீதத்தை இசைக்கிறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதை உடனடியாக அமுல்படுத்தணும். இது சொல்லிதான் நம்ம பண்றது வருத்தம். சொல்லாமலே நம்ம பண்ணிருக்கணும். திரையரங்குகளில் படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை திரைப்பட இயக்குநர் வசந்தும் திரைப்பட நடிகை ரோஹிணியும் வரவேற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் இது குறித்த விவரங்களை கேட்கலாம். கணபதி, இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மத்திய அரசோட பதில் சுற்றறிக்கை அனுப்புவோம் அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இந்த சுற்றறிக்கை அனுப்புவது தவிர்த்து மத்திய அரசு வேற என்னென்ன உத்தரவாதங்கள் எல்லாம் இந்த வழக்கு உத்தரவுக்கு கொடுத்திருக்காங்க? திரையரங்குகளை ஒழுங்குபடுத்துவது மாநில அரசுகள் தான். ஆகவே மாநில அரசுகள் தான் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மத்திய அரசு நேரடியாக திரையரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பிப்பது என்பது தற்போது நடைமுறையில் இல்லாத விஷயமாக இருக்கிறது. ஆகவேதான் மத்திய அரசு இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பி வைக்கிறோம், அவர்கள் இதை பின்பற்றும்படி நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நேரடியாக மத்திய அரசே திரையரங்குகளுக்கு இது போன்ற உத்தரவை பிறப்பிப்பதை விட அனைத்து மாநிலங்களுக்கும், அதை தவிர யூனியன் டெரிட்டரி போன்ற பிரதேசங்களுக்கும் அனைவருக்கும் இந்த தீர்ப்பை அனுப்பி வைத்து அதை பின்பற்றும்படி வலியுறுத்துவார்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரிக்கும், தலைமைச் செயலாளருக்கும் இந்த கடிதம் வந்து சேரும். அத்துடன் உச்சநீதிமன்ற உத்தரவின் நகலும் வந்து சேரும். அதை பின்னர் பின்பற்ற வேண்டியது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் கடமையாகும். அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மூலமாக அனைத்து திரையரங்குகளுக்கும், அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளுக்கும் இதை அனுப்பி வைத்து திரைப்படம் தொடங்குவதற்கு முன்னாலேயே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அந்த தேசிய கீதம் இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை தவிர அந்த சமயத்திலே திரையிலே தேசிய கொடியும் காட்டப்பட வேண்டும் என்ற இந்த உச்சநீதிமன்றத்தின் முக்கியமான நெறிமுறைகளை, இந்த உத்தரவு மூலமாக வெளிவந்திருக்கின்ற இந்த நெறிமுறைகளை தகவலாக அளித்து அதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தும்படி வலியுறுத்துவார்கள். அதன் பின்னர் இது அனைத்து திரையரங்குகளுக்கும் நடைமுறைக்கு வர வேண்டியதாகத்தான் இருக்கும். எந்த திரையரங்கிலாவது இதை பின்பற்றவில்லை என்றால் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்த செயலாக கருதப்படும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.